ஹாய், கிச்சன் கிளீனிங் அண்ட் கிச்சன் ஆர்கனைசிங் பார்ட் 1 பார்க்கலாமா? சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆச்சு கிச்சனை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்து. ஸோ வந்துட்டு டே 1 இருந்த மாதிரி நான் கிச்சன் கிளீனிங் ஒர்க்லாம் பார்க்க போகிறேன் அண்ட் சில சேஞ்சஸும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சரியான அழுக்கு. ஸோ நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு பின்னாடி உள்ள கேப்லலாம் சரியான அழுக்காக இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த வாலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதனால் இந்த வால் தப்பிச்சிச்சு எனக்கு. ஸோ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீஷோவில் தான் அந்த வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு எந்தெந்த கேப்பெல்லாம் ஒட்டணுமோ பார்த்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கிளாத்ஸில் அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டி அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் அதில் வந்து கொட்டி வச்சுட்டேன். அண்டு இப்போது தான் கிச்சன் கிட்ட நின்று சமைக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன்னா ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்க்குறதுக்கே கிச்சன் கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீனிங் மட்டும்தான். இன்னி வந்துட்டு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணணும். என்னால் இந்த வேலை மட்டும்தான் இந்த 1 டேயில் பண்ண முடிஞ்சது. இதுவே பெரிய வேலையாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன்.